ஜன்னல் சமூகத்தின் சாளரம். மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ். இசைஞானி அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா ஒரு 1000 திரைப்படங்கள் செய்வதுன்றது ஒரு சாதாரணமான விஷயமே கிடையாது. அது ஒரு அசாதாரணமான ஒரு விஷயம். பட் அதை ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக இத்தனை வருடங்கள் அதை செய்திருக்கிறார், இன்னும் செய்து கொண்டிருக்கிறார்ன்றது ஒரு மிகப்பெரிய விஷயம். அவருடைய இசை கோர்ப்பு வேலைகள், முக்கியமாக சாங்ஸுக்கு நடுவில் இருக்கிற அந்த பேக்ரவுண்டு மியூசிக்னு சொல்லுவோம் இல்லையா, அதோடைய வேலைகள், அந்த ஒரு வேலைப்பாடுடைய விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அதெல்லாம் எப்படி ஒரு மார்னிங் ஜஸ்ட் ஒரு 9 to 2லேயும் அப்புறம் ஒரு ஆஃப்டர்நூன் 2 to 9லேயும் எப்படி இதெல்லாம் சாத்தியமாச்சு அப்படின்ற ஒரு பிரமிப்பு என்னை போன்ற இசையமைப்பாளருக்கு மட்டும் இல்லை, உலகில் இருக்க அத்தனை பேர்களுக்கும், இசை ரசிகர்கள் எல்லாருமே அதை பார்த்து இன்னும் வியக்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு படைப்புகள்லாம் நிறையா நம்மளுக்காக கொடுத்துருக்கிறாரு. ஸோ அவருடைய இசை பயணம் இன்னும் நெடுந்தூரம் அது தொடரணும் அப்படி என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இன்னும் பல ஆயிரம் அவர் பார்க்கணும் ராஜா சாருக்கு. முக்கியமாக அவருடைய பேக்ரவுண்ட் மியூசிக்குக்கும் அவருடைய ரீரெக்கார்டிங் ஸ்கில்ஸ்க்கும் ஒரு மிகப்பெரிய அடிமை நான். நிறைய திரைப்படங்கள் அவருடைய ஸ்கோருக்காக பார்த்துருக்கோம், பல முறைகள் பார்த்துருக்கோம். ஸோ அப்படி இன்ஃபேக்ட் நிறைய இன்புட்ஸ் நாங்கள் மியூசிக் பண்ணும்போதும் ஒவ்வொரு சீனுக்கு இசையமைக்கும் போதும் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு என்சைக்ளோபீடியா அப்படின்னு சொல்லலாம் அவருடைய இசைன்றது. ஸோ அது நிறைய ரெஃபரன்சஸ் கொடுத்துருக்காரு, நிறைய பாத்வே ரூட் போட்டு காமிச்சிருக்காரு. இது இப்படி தான் பண்ணணும், இந்த விஷயங்கள் இப்படி தான் ஹேண்டில் பண்ணணும் மியூசிக்கலாக அப்படின்ட்டு. ஸோ அவர் ஒரு மிகப்பெரிய அசெட் எங்களுடைய மியூசிக் இண்டஸ்ட்ரிக்கு. ஸோ அவர் இசையமைக்கிற இந்த காலகட்டத்தில் நாங்களும் ஒரு இசையமைப்பாளராக இருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ராஜா சாரோடைய சாங்ஸ் நிறைய கேட்டுகிட்டே இருப்போம். அதில் நிறைய வாட்டி லூப்பில் கேட்ட பாடல்னு சொன்னால் தளபதி திரைப்படத்துலேருந்து சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி. இந்த பாடல் முக்கியமாக அந்த சாங்குடைய ஆர்கெஸ்ட்ரேஷன், அந்த சாங்குடைய பல்லவிக்கும் அந்த பல்லவி சரணம் ஒரே மூடு தான். பட் அந்த பல்லவிக்கும் சரணத்துக்கும் நடுவில் இருக்கிற அந்த பிஜிஎம் மியூசிக் டோட்டலாக வேறு ஒரு வேர்ல்டுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி கொண்டு போகும். அது அழகாக சாங்குடைய வீடியோவும் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அது ஒரு டோட்டலாகவே எனக்கு பிடிக்கும். நாட் ஒன்லி த சாங், அது பிக்சரைஸ் பண்ண விஷயம், அப்புறம் ரஜினி சாரோட கெட்டப், சோபனா மேடமுடைய லுக், இது எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அந்த சாங்குக்குள்ளே. ஸோ தட்ஸ் மை ஒன் ஆஃப் த ஃபேவரட்ஸ். ஜன்னல் சமூகத்தின் சாளரம். மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ்.